Taste the Daily. அண்மை செய்தி. மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் புரட்சி தமிழருடைய எழுச்சி பயணத்தில் ராமநாதபுரம் மாவட்டத்தில் வைகை விவசாயிகள் சங்கம் உள்ளிட்ட பல்வேறு விவசாய அமைப்புகள் மற்றும் மீனவ பிரதிநிதிகளோடு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி கலந்துரையாடி அவர்களின் பல்வேறு கோரிக்கைகளை கேட்டு வருகிறார். அதன் நேரலை காட்சிகளை நாம் தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இதுவரை எந்த அரசுமே செய்யாத ஒரு நலத்திட்டமாக புதிய ஜீவோ ஒன்றை அமைத்து 19 படகுகளுக்கும் தலா 5 லட்சம் ரூபாய் வீதம் எங்களுடைய மாவட்ட அமைச்சர் மூலமாக உங்களை சந்தித்து கோரிக்கை வைத்ததில் 95 லட்சம் ரூபாய் 19 படகுகளுக்கு வழங்கி அந்த மீனவர் சமூகத்தை வாழ வைத்தீர்கள். அதற்கெல்லாம் எங்களுடைய நெஞ்சம் நிறைந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இது போக இன்றைக்கு வயிற்று பிழப்புக்காக போன மீனவர்கள் சிறையில் 6 மாத காலம், ஓராண்டு காலம், 2 ஆண்டு காலம் சிறையில் தண்டனை கைதிகளாக இருந்துகிட்டு இருக்காங்க. அங்க நல்ல தொடர்ச்சியாக படகுகள் பூரா சிறைபிடிக்கப்பட்டிருக்கு. ஒரு நாளைக்கு முன்னாடி கூட ஒரு நாட்டு படகு 9 மீனவர்களும் ஒரு விசைப்படகு 5 மீனவர்களும் சிறைபிடிக்கப்பட்டிருக்காங்க. தொடர்ச்சியாக சிறைபிடிக்கப்பட்டிருக்கு. அதனால மத்திய அரசை வலியுறுத்தி சிறையில் இருக்கின்ற மீனவர்களை முதல் கட்டமாக சிறையில் தண்டனை கைதிகளாக இருக்கின்ற மீனவர்களையும் இலங்கையில் நல்ல நிலையில் இருக்கிற அந்த படகுகளையும் நீங்க மீட்டு தரணும் சொல்லி ஒட்டுமொத்த மீனவர்கள் சார்பா தெரிவிச்சுக்கிறேன். நன்றி.